வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ரெசல்யூஷன். ஸோ வழக்கமாக எப்போவுமே இந்த நியூ இயர்க்காக ரெசல்யூஷன் எடுக்கிறது வழக்கம் தான். நான் ஜிம் ஜாயின் பண்ண போகிறேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இதை செய்ய போகிறதில்ல அதை செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுக்கிறது நியாயமான விஷயம். நானும் எடுப்பேன். ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். இங்கே மிகப்பெரிய கொஸ்டின், இருக்கிற ரெசல்யூஷன் நம்ம நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நானும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன், ஆனால் இப்போ 2 ஃபாலோ பண்ணுறேன். இது என்ன விஷயம்னா, அந்த ரெசல்யூஷன் எடுத்தால் ஃபாலோ பண்ணவே முடியறது இல்லையா? ஏன் அப்படின்னா, ஏன் ஃபாலோ பண்ண முடியல? ஆக்சுவலி அது நம்ம செய்கிற ஒரு விஷயத்த மாற்றி செய்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நம்மளால செய்ய முடியாமல் போகுது. அது ஏன் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு சில பேர்த்துக்குலாம் ரெசல்யூஷனும் இருக்கிறதே தெரியாது. ரெசல்யூஷனா அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா there are resolutions which we take and want to tell you this. ஸோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். வீடியோ யாரும் பார்த்ததில்ல, அது வேறு விஷயம்னு வச்சுக்க மட்டும்தான் நான் பேச சின்ன வீடியோவாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ரெசல்யூஷனாக பல விதமான ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சொல்கிறேன். ஒருத்தன் எடுத்த ரெசல்யூஷன், கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவோம், ரொம்ப 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 கெட்ட வார்த்தை பேசுவோம். வாயை திறந்தாலே படு பயங்கரமான கெட்ட வார்த்தைகளாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி ஒரு பர்சனாலிட்டி ஒரு நியூ இயருக்கு அவன் என்ன சொன்னான்னா, கெட்ட வார்த்தையை அவன் பேச மாட்டேன்டா, அடுத்த வருஷத்துலேருந்து பாரு கெட்ட வார்த்தையை நீ யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் சூப்பரா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஓவராக பூமர் போடுற ஒரு பர்சனாலிட்டியில் நான் எடுறா நீ வி கேன் டூ இட் அப்படின்னு அவனும் ரெசல்யூஷன் எடுத்தான். நியூ இயரும் வந்துச்சு, 12 மணி ஆச்சு, ஹாப்பி நியூ இயரா அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து அடித்தா, தேங்க்யூடா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னான் பாரு. அப்பயே முடிச்சு. என்னடா நீ சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே இப்படி சொல்கிறியா அப்படின்னா, சாரி மச்சா இனிமேல் பாரு கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன் பாரு அப்படின்னா ஓரளவு காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாமல் போச்சு. பட் கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப நார்மல் ஆகிடுச்சுல. இப்போ சோஷியல் மீடியாஸில் கூட கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. கெட்ட வார்த்தை தானே என்ன நார்மலான வார்த்தை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு பேசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்த உடனே நான் முக்கியமாக எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, கெட்ட வார்த்தை இனிமேல் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையே சேனல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். பேசினா வீட்டில் போட்டு தாளிச்சிருவாங்க, இது வேறு வச்சுங்க. பட் இருந்தாலும் ஐ ஷுட் மீட் மை டெக்கோரம். யூடியூப் சேனலுக்கான டெக்கோரமாக நான் மெயின்டைன் பண்ணப்பேன். நாட் கோயிங் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ். ஸோ செகண்ட், கெட்ட வார்த்தையை தாண்டி எவ்ரி ஒன் கேன் கனெக்ட். என்னென்னா, ஆனால் வழக்கமாக அந்த ரெசல்யூஷனுங்கிறது முக்கால்வாசி ஜிம்முக்கு போகிறது, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன். போன வருஷம் எடுத்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனி வீடியோ போகிறேன். பட் நான் சின்னதாக இப்போ சொல்லிடுறேன். என்னன்னா, நான் போன நியூ இயருக்கு நான் ரொம்ப குண்டாக இருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட்லாம் என்னடா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா, ரொம்பவே நம்ம ஒல்லியாக ஃபிட்டாக தளபதி விஜய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீ குண்டாக இருக்க அப்படின்ட்டு. அதை நான் அட்ரஸ் பண்ணிட்டு நான் போன வருஷம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க் ரெசல்யூஷனாக எடுத்தேன். இப்போ நான் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிறேன். முன்னே விட இப்போ பரவாயில்ல. நியூ இயர்னாலே போயிட்டு அடுத்த நாள் ஜிம்மில் விசாரிச்சுட்டா அடுத்து என்ன ஃபீஸ் கட்டிட்டு ஒரு சில பேர்லாம் முழு ஃபீஸும் கட்டிடுவாங்க, ஆனால் ஜிம்முக்கே போக மாட்டாங்க. நியூ இயர்லேருந்து பக்காவாக ஒரு சில பேர் வீடியோ பார்க்குறாங்கன்னா, ஜஸ்ட் மெயின்டைன் யுவர் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துங்கிறது தான் எப்போவுமே லைஃபுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பூமர் போடணும். ஸோ இப்போது செகண்ட் என்னென்னா, நான் ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன். வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன் நியூ இயர்க்கு அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். வாட் ரெசல்யூஷன் ஸோ நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறது இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டு, எஸ்டிஆர் சார் அளவுக்கு இல்லாட்டியும் நம்ம ஒரு ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டு, அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், கம்மிங் டு கண்டென்ட்டில் நான் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண போகிறேன். என்னன்னா, நான் ஸ்கிரிப்டுக்காக நிறையா க்ரைம் கேசஸ்லாம் படிக்கிறது உண்டு. ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். அதுதான் என் ஆம்பிஷன். ஸோ அதுக்காக நான் நிறையா க்ரைம் பேஸ்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப ஐ ஒர்க் நிறைய எல்லா ஜானலையும் ஒர்க் பண்ணுவேன். க்ரைம் பேஸ்டாக ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப ஐ ஜஸ்ட் லுக் ஆஃப்டர் திங்ஸ் அரவுண்ட் ஹேப்பன்ஸ் திஸ் வேர்ல்டு. ஒரு லவ் பற்றியாக இருக்கட்டும், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகிற எல்லாத்தையுமே எடுத்து படிப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இல்லை, சர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயம் யூடியூப்பில் நான் படித்தது. ஸோ அதை பற்றியும் வீடியோ போடலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் அக்கார்டிங் டு யூடியூப். ஸோ க்ரைம் கேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ், இப்படி ஒரு லவ் இல்லை யாருக்கும் தெரில அப்படின்னா ஜஸ்ட் நான் படித்ததை சொல்லுவேன். ஸோ அது ஒரு வீடியோவாக போடுவாங்க. மோரலஸ் இன்ஃபர்மேட்டிவாக இதனால் நடந்துக்குது. ஹிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் ரிஷிபீடியா அண்ணா. ஸோ அவர் மாதிரி சொல்ல முடியாது. நான் அவரோட ஹியூஜ் ஃபேன்.
மனுஷன் யூடியூப் விட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனப்பா. என்ன வேணால் பேசிட்டு நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரியான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ வந்து அவர் ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் ஐ வுட் ட்ரை மை பெஸ்ட் நான் சொல்லுவேன். அது மாதிரி அவர் போடுற வீடியோஸ் மாதிரி போடுறேன். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நமக்கு 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 10 சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள இவங்களுக்கு பயமாக இது சொல்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா இந்த அடுத்த வருஷத்தில் ஐயோ சொல்லி இல்லை இரவு அடிச்சா ரொம்ப. ஸோ வாட் இஸ் மை நான் தப்பாக சொல்கிறேன். என்னன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றணும். இன்னும் டார்கெட் வைக்கலாம். ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ள ஓவராக இருக்கட்டும். பட் இருந்தாலும் சொல்லலாம் சொல்லி வைப்போமே. ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுற மாதிரி பார்க்கணும். கேட்க கொஞ்சம் ஓவராக இருக்கும். 10 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு 100K ஆசைப்படுறியடா, வாஸ்தவமானது. பட் இருந்தாலும் சொல்லுவோமே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதான். ட்ரை ஓகே பெருசாக வெடிப்பில் இல்லாமா கட் பண்ணி தூக்கிடலாமா என்கிட்ட நிறைய பேசுகிறேன். ஸோ 100K நம்ம ட்ரை பண்ணலாம், எவ்வளோ நம்மளால் ரீச் ஆக முடியுது அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஒன் திங் இஸ் திஸ் மை ரெசல்யூஷன். ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் நிறைய விஷயம் நடந்துக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். திஸ் என்னென்ன இப்படி இந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கடந்து வந்த விஷயங்களை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் இஸ் மை ரெசல்யூஷன். சரி சொல்லலாம் ஒரு போடலாம் அப்படின்றத நான் போடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் தி திங் இஸ். See you back at another episode. Bye.